நம்ம எல்லாருமே ஒரு டைம் ஆச்சும் கார் இல்லைன்னா பஸ்ல போயிருப்போம். அப்ப நம்ம போகும்போது எல்லாருமே கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஒரு டர்ன்ல திரும்பி இருப்போம். அப்ப நமக்கு பயமா இருக்கும். ஒரு மாதிரி பேனிக்கா இருப்போம். எப்ப எந்த பஸ் வருமோ, எந்த லாரி வருமோ, அத மாதிரி நமக்கு ஒரு பேனிக் இருக்கும். ஆனா இந்த சென்சார் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு பஸ் வந்து இந்த சைடுல அந்த சென்சாரை டச் பண்ணுச்சுன்னா, அது இப்ப லெஃப்ட் சைடுல டச் பண்ணுச்சுன்னா, ரைட் சைடுல வந்து அந்த லைட் வந்து இண்டிகேட் பண்ணும். அதனால ரைட் சைடுல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? கார வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அந்த பஸ் வந்து டர்ன் ஓவர் ஆகி போனதுக்கு அப்புறம் கார் வந்து இந்த இந்த சைடுக்கு போலாம். இதே கார் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா, அந்த சென்சார் டச் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடுல அந்த சிக்னல் வந்து இண்டிகேட் ஆகும். இதனால பஸ் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு கார் போனதுக்கு அப்புறம் பஸ் வரும். இதனால நம்ம வந்து இத மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் இதனால நம்ம வந்து கொஞ்சம் அவேரா இருக்கலாம். அப்போ இத மாதிரி ஆக்சிடென்ட்ட நம்மளால வந்து அவாய்ட் பண்ண முடியும். சோ அதனால நமக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், பேனிக் இல்லாம நம்ம டிராவல என்ஜாய் பண்ணலாம்.